ஏன் நான் மட்டும் தான் யோசிக்கணுமா? நீலாம் யோசிக்க மாட்டியா? தம்பின்னு கூட பார்க்காம இறக்கமே இல்லாம சூப்பர்வைசர் விட்டு வெளியே நிக்க வச்சியா? அப்ப யோசிச்சிருக்கிறது. எனக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சோம் இறக்கமே இல்லாம வேலையை விட்டு நிறுத்தினால அப்ப யோசிச்சிருக்கிறது. உனக்காச்சும் வேலைக்கு ஆள் கிடைக்கலன்னு தான் வருத்தம். ஆனா எனக்கு வேலையில வாழ்க்கையை பசன்னு கவலைப்பட்டேன். அப்ப நீ யோசிச்சு பாத்தியா? நீ கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கோ போவி. முடியாதுன்னு சொன்ன உடனே கம்பல் பண்ணி வேலையை கொண்டு வந்து விட்டு திடீர்னு பாதியில நிறுத்திட்டியே, இது தப்பு இல்லையா? நானும் வெக்கத்துல விட்டு வந்து கெஞ்சி பார்த்தேன். அப்போ நீ முடியாதுன்னு சொல்லிட்டியே. வீக்கா இருக்கிறவன வார்த்தையால கொல்லக்கூடாது போவி. அது ரொம்ப தப்பு. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. தப்பு தான்டா, நான் அப்படி பேசிருக்க கூடாது. இதை மனசுல வச்சுதான் நீ பெங்களூர் போறேன்னா நான் சாரி கேட்டுக்கிறேன். பேசாம இங்கே இருந்துரு. இல்ல போவி, இன்னைக்கு காலையில வரைக்கும் உன்னை சமாதானப்படுத்திட்டு இங்கே இருந்துடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ இறங்கி வர மாதிரி எனக்கு தெரியல. அதுக்குள்ள சாரோட ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு ஒரு நல்ல ஆஃபர் வந்துச்சு. உனக்கு வெயிட் பண்றதை விட அந்த ஆஃபர் எடுத்துக்கிறது பெட்டர்னு தோணுச்சு. அதான் நான் ஒத்துக்கிட்டேன். இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷம்டா. மத்தவங்க எப்படி போனாலும் எந்த கவலையும் இல்ல. காரியம் ஆகணும்னா காலை பிடிப்பேன், இல்லைன்னா பணத்துக்காக குணத்தை மாதிரி பச்சோம். இதெல்லாம் ரொம்ப தப்புடா. ஏன் நிறுத்திட்ட? பச்சோந்தி, சந்தர்ப்பவாதி, நன்றி மறந்தவன், இப்படி நீ என்ன வேணாலும் என்ன திட்டிக்கோ. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படித்தானே இருக்கிறாங்க. இந்த பாரு, நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்குமோ, எங்க எனக்கு நல்ல மரியாதை கிடைக்குமோ, எங்க எனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குமோ அங்கதான் வேலை பார்ப்பேன்னு. இந்தா பைசா சுத்தமா இதுல எழுதிருக்க. இதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். டேய், எதுடா எவ்வளவு பணம்? திரும்ப நான் கடன்லாம் வாங்கல. என் பாஸ் எனக்கு அட்வான்ஸ் 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. இப்பதான் செக் டெபாசிட் பண்ணிட்டு வரேன். இதுல 5 லட்ச ரூபா எழுதிருக்கேன். நாளைக்கு டிரா பண்ணிக்கோ. இந்தா துளசி, நீ உன் கையில கொடு. சாரி மாமா, தப்பா நினைக்காதீங்க. என்னைக்கு இருந்தாலும் தந்துதானே ஆகணும், வாங்கிக்கோங்க. நான் யோசிக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் பண்ணா அதையும் கேளு. இப்பயே செக் போட்டு கொடுத்துறேன். பாரு துளசி, எப்படி எடுத்து பேசுறான்னு. இப்ப கூட அவனை வேலைக்கு சேர்த்துக்க நான் ரெடியா தான் இருக்கேன். நீ ஏதாவது கொஞ்சம் எடுத்து சொல்ல. ஏய், துளசியே சொன்னா நான் முடிவு மாத்திக்கிறதா இல்ல. ஏன் காலைல கூட தான் என் விஷயமா உங்ககிட்ட பேச வந்தா. அப்ப கூட வேலைக்கு சேர்த்து மட்டும் தானே சொன்னேன். யாரா அப்படி சொன்னது? ஒரு 2 நாள் போட்டும் பார்க்கலாம் நினைச்சேன். ஏன் ஒரு 2 நாள் காய போட்டு எனக்கு புத்தி வர வைக்கலான்னு பாத்தியா? அதுக்குள்ள எனக்கு வேலை கிடைச்சிச்சே. நான் என்ன பண்றது? இங்க பாருங்க, சும்மா 2 பேரும் அவங்க அவங்கள விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காதீங்க. உங்க அண்ணன் பேசினதும் தப்புதான், அன்னைக்கு நீங்க பண்ணதும் தப்புதான். இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. நானே முடிவு சொல்லிட்டேனே. இன்னைக்கே நான் பெங்களூருக்கு கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கே இங்க ஆள் இல்லாம திண்டாட்டமா இருக்கு. எல்லாம் இவரை சொல்லணும். அக்கா, நான் லீவ்ல தானே இருக்கேன். வேணா நான் வந்து கடையை பாத்துக்கிட்டுமா? உன்னை யாரும் இப்ப பார்ட் டைமா வேலை பார்த்து சம்பாரிச்சு கொடுக்கணும்னு சொல்லல. நீ சும்மாரு. பணத்துக்காக இல்லைங்க. காலேஜ் லீவ்ல நானும் அத்தையும் வீட்டுல தனியா தானே இருப்போம். எதுக்கு பிரச்சனைன்னு நினைச்சுதான். ஓ, புரியுது. பெரிய கஷ்டத்தை விட சின்ன கஷ்டம் எவ்வளவு பரவாயில்லன்றல. ஏங்க, நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, படிக்கிற பொண்ணை வேலைக்கு வச்சுக்கிட்டு சரியா வருமானு தெரியல. நான் யோசிச்சு சொல்றேன் துளசி. இவர் இப்படித்தான் சொல்லுவாரு. நாளையில இருந்து நீ கடைக்கு வந்துரு. சரிங்கக்கா. மாமா, சரிடா, நீ கடையை விட்டு போறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் நல்ல வேலை நல்ல சம்பளம்னு சொல்ற. நீயும் லைஃப்ல செட்டில் ஆகணும்ல. போற இடத்துல கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்க. ஓ சாமி, இந்த அட்வைஸ் பண்ற வேலை எப்பதான் நிறுத்த போறீங்களோ தெரியல. அண்ணன்ற முறையில் எது கூட சொல்லக்கூடாது. தேங்க்ஸ் பிரதர். நீங்க அட்வைஸ் பண்ணி தான் கேட்கணுன்ற அளவுக்கு நாங்க ஒன்றும் மொக்க பீஸ் கிடையாது. புரியுதா? வா போலாம். இந்தா செக்க பத்திரமா வச்சுக்கோ. வர மாமா, வர. சார், இனிமே நீங்க கடைக்கு வர மாட்டீங்களா சார்? வருவேன். எப்பயாச்சும் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும். அப்படிலாம் இல்ல. எனக்கு பெங்களூர் நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அந்த வேலையில செட்டில் ஆகலான்னு இருக்கேன். இது வரைக்கும் நல்லா கோஆபரேட் பண்ணி கூட வேலை செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க போறத நினைச்சா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் சார் இருக்கு. ஆனா நீங்க எடுத்த முடிவு கரெக்ட் தான். நமச்சி மாதிரி ஆளுங்க கிட்ட வேலை செய்ய முடியாது. ஆனா நீங்க பாக்குறீங்களே. என்னங்க பண்றது, எங்க தலை விதிங்க. சாச்சா, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நமச்சி நீங்க சீரியஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. ஜோக்கர் டைம் பாஸ்க்கு அப்படி இப்படின்னு பேசின்னு தான் இருக்கும். அதை நினைச்சலாம் நம்ம வருத்தப்படக்கூடாது. சரி, கஷ்டத்தை காமெடியா எடுத்துக்கிட்டதான் சீரியஸா ஜெயிக்க முடியும். இது இந்த அண்ணனோட அட்வைஸ். ஃப்ரீயா எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் சார். ஸோ டென்ஷன் ஆகாம ஜாலியாக ரிலாக்ஸ்டாக வேலை பாருங்க. வணக்கம் சார். என்ன நான் என்ன பேசணும் கேட்கறது ரொம்ப ஆர்வமா இருப்பீங்களே. உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு அட்வைஸ் பண்றேன், கேக்குறீங்களா? ஒரு சூப்பர்வைசர்னா அதிகாரத்தை காட்டி தான் வேலை ஆகணும்னு அவசியம் இல்ல. அன்பை காட்டியும் வேலை வாங்கலாம். நமச்சிவாயம் முக்கியம். அதோ வரேன் சார். ஓனர் கூப்பிடுறாரு, போமா. சொல்லுங்க சார். இந்த செக்க கலெக்ஷன் போட்டுருங்க. ஓகே சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கொஞ்சம் விட்டு பிடிச்சாதான் உங்க தம்பி திருந்துவாருன்னு சொன்னீங்கல்ல. ஆனா இப்ப முழுசா விட்டுட்டீங்களே. நீங்க டீல் பண்ற லட்சணத்தை பார்த்து புல் அரிக்குது. தலை எழுத்து. என்ன ஐயா சந்தோஷ மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, 2 பெருசு ஒரு பொடிசு 3 பேக்கப் பண்ணி வெளியூர் அனுப்புறேன்ல. யார? அத்தை மாமாவையா? ஏங்க
வீடுனா சுதந்திரமா இருக்கணும். இங்க பார்த்தா ரேஷன் கடையில பாமாயிலுக்கு அடிபடுற மாதிரி ஒரே கும்பலா இருக்குதே. 3 பேரு உங்களுக்கு கும்பலா தெரியுதா? ஆமா, இருக்கிறது 3 பேர் தான். ஆனா ஏதாவது ஆக விடுறாங்களா? நமக்கு நடக்க வேண்டிய நல்லது நடக்காமையே இருக்குதே. அதான் அவங்கள பேக்கப் பண்ணி அமிச்சிட்டா தனியா ஆனந்தமா சந்தோஷமா கொண்டாட்டமா இருக்கலாம்ல. அதுக்கு தேவையான பால், பழம், ஸ்வீட்டு, சாம்பிராணி, ஊதுவத்தி எல்லாம் வாங்கி வச்சிட்டேன். இன்னைக்கு நைட்டு தூள் பண்றோம். ஓகேவா? ரெடியாரு, நான் போய் அவங்கள பார்சல் பண்ணிட்டு வரேன். நம்ம பையனை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குங்க. கல்யாணமான மறுநாளே பெத்தவங்கள ஆசிரமத்துக்கு அனுப்புற பசங்களை நான் பாத்திருக்கேன். நம்ம சந்தோஷத்துக்காக வெளியூர் டூர் அனுப்பி வைக்கிறானே, அவனுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க. ஆமாமா, நானும் வயசான காலத்துல எங்க தனியா தவிக்க விட்டுருவானோன்னு சந்தேகப்பட்டுட்டேன். அவன் பாசம் யாருக்கு வரும்? ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அண்ணன் காரணம் இல்லாம இதெல்லாம் பண்ணாதே. ஏய், சும்மா ரெடி. ஏம்பா இன்னும் ரெடி ஆலையாப்பா? எல்லாம் ரெடி தான்டா, கிளம்ப வேண்டியதான். சரி, எதுக்கு இவ்வளவு பெரிய பெட்டிப்பா? ஏன்பா நீ என்ன ஜவுளி கடை ஆரம்பிக்க போற? 2-3 நாள் திரும்பி வர போற, அப்புறம் என்னப்பா? டேய், அதுக்காக முண்டாபனேன்னு கோடு போட்ட ட்ரவுசரோட திரிய சொல்றியா? எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. ஆமா ஆமா, பெரிய கௌரவம். ஏய் லூசே, ஏய் பல்லி, இந்த கூந்தல எவ்வளவு நேரம் வாரின்னு இருப்ப? வண்டி வர டைம் ஆச்சுல, கிளம்பு. மீதி மேக்கப் கார்ல போய் பண்ணிக்க. கிளம்பு, வா பாபா. எவ்வளவு நேரம் பண்ணின்னு இருக்கீங்க? ஆமா, இத நேத்தைக்கே சொல்லியிருந்தா எல்லாத்தையும் நிதானமா எடுத்து வச்சிருக்கலாம். எதையாவது மறந்துட்டு போயிட்டா மறுபடியும் வீட்டுக்கு வரணும். மறுபடியும் வீட்டுக்கு வருவியா? இந்த கதையே வேணா, நீ தவறி கூட திரும்பி வரக்கூடாது. டேய், நீ சொல்றத பார்த்தா எங்களை பர்மனண்டா பேக் பண்ணி அனுப்பிச்சிரு போல இருக்க. ஆமா, டூர் முடிஞ்சு வந்தா வீட்டுக்குள்ள சேர்த்துப்பியா? சந்தேகப்படாதப்பா, வயசான காலத்துல சந்தோஷமா இருக்கட்டுமே தான் டூர் அனுப்புறேன். அதானே பார்த்தேன். ஆமா, எங்களை டூர் அனுப்பணும்னு உனக்கு எப்படிடா தோணுச்சு? அது வந்துப்பா. டேய், அப்பா கேக்குறாருல, சொல்லேன்டா. அதான் சொன்னேனம்மா. நீ ஒண்ணுமே சொல்லலையேடா. அதம்மா, நல்ல விஷயத்த ரொம்ப நாள் தள்ளி போடக்கூடாதுல்ல. அதான் இன்னைக்கு டூர் அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்புறம் ஷாமலாவை கூட்டிட்டு நீ எங்க கூட வந்துடுற. என்ன மனுஷியா நீ? என் சந்தோஷத்தை மண்ணள்ளி போடாம ஓய மாட்டியா? என்னடா யோசனை பண்ற? நீயும் வந்தா சந்தோஷமா இருக்கும்ல. ஏன்பா வாயை வச்சு சும்மா இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ கிளம்பா. அண்ணா இங்க தனியா இருந்து என்னென்ன பண்ண போற? நீயும் வரலாம்ல. 2 நாளாவது இம்சை கொடுக்காம தனியா விடு. டேய், டூருங்கிற எங்கடா போக போறோம்? கைலாசகிரிப்பா. கைலாசமா? அதுக்கு எனக்கு போறதுக்கு டைம் இருக்குடா. ஐயோ இல்லப்பா, அது ஏலகிரிப்பா. அங்கதான் உங்களுக்கு காட்டேஜ் புக் பண்றேன். நல்ல இடம் தான். அப்பா அங்கேருந்து அப்படியே திருத்தணி போயிட்டு வந்துருங்க. ஒன்னும் அவசரம் இல்ல, ஒரு 2-3 நாள் கழிச்சு பொறுமையா வந்தா போறோம். டேய், உண்மையை சொல்லு. நீ எங்களை வழி அனுப்பி வைக்கிறியா இல்ல வீட்டை விட்டு துரத்த பாக்குறியா? ஏன்பா அப்படி கேக்குற? இல்லடா, போங்க போங்கன்னு குதிச்சு கும்மாளம் போடுறத பார்த்தா மனசுல எதையோ நினைச்சு செய்யற மாதிரி இருக்க. சொல்லு, உண்மையை சொல்லு, என்ன விஷயம்? என்னப்பா என் நல்ல மனசு ஏன்பா சந்தேகப்படுற? அதுக்கு இல்லடா. ஏங்க, இப்பதானே அவனை பாராட்டி பேசுனீங்க, அதுக்குள்ள என்னாச்சுங்க? இப்பவும் பாராட்டி தாண்டி பேசுறேன். நாம டூர் போன இடத்துல சாப்பிடறதுக்காக எவ்வளவு தின்பண்டங்களை வாங்கி வச்சிருக்கோம். எது தின்பண்டங்களா? அதெல்லாம் ஒண்ணு வாங்கலப்பா. அப்போ ஆரஞ்சு, ஆப்பிள், அல்வா, 2 பால் பாக்கெட்டு, இவ்வளவு பூ பந்தெல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கியா? அதெல்லாம் யாருக்கு? அட பாவி, உனக்கு வாயில வைரஸ் அட்டாக் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் வள வளன்னு பேசுறேன். சும்மா முறைக்காதடா. வாங்கி வச்சிருக்கியா இல்லையா? ஆமா, அதான் பாத்துட்டேல. உனக்கு தான் வாங்கினேன். போய் எடுத்துட்டு போற வழியெல்லாம் தின்ட்டே போ. ரொம்ப சந்தோஷம்டா. வாமா, ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கலாம். ஆசையா வாங்கி வச்சிருந்தேன். மூஞ்சலி மோப்பம் முடிச்சிச்சு. பழம் போனாலும் பரவாயில்ல, ஆனா ஃபர்ஸ்ட் நைட் மிஸ் ஆகக்கூடாது. ஐயோ, இதுங்களை அனுப்புறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்குதே, முடியலடா சாமி. விஜிமா, கொஞ்ச நேரத்துல அவங்க கிளம்பிடுவாங்க. சந்தோஷமா இருக்குல்ல? இல்லங்க, வெக்கமா இருக்கு. ஐயோ, அதுக்குள்ளேயும் வெக்கமா உனக்கு? நான் சொன்னது அந்த வெக்கம் இல்ல, அசிங்கமா இருக்குன்னு சொன்னேன். நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அத்தை மாமா வெளியூர் அனுப்புறீங்களே, உலகத்திலேயே உங்கள மாதிரி ஒரு மகனை நான் பார்த்ததே இல்ல. அவங்க என்ன சைபீரியா ஜெயிலுக்கா போறாங்க? டூருக்கு தானே போறாங்க. அப்பா இங்க இருந்தா பாத்ரூம் வழிக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட்டை கேன்சல் பண்றாரு. அதான் சுத்தி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி ஏலகிரி அனுப்புறேன். அங்க அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நம்மளும் இங்க சந்தோஷமா இருக்கலாம். என்ன பூஜிமா, உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. அதானே பார்த்தேன். ஒரு தடவையும் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் மிஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த தப்பா நடக்க போறத யாராலையும் தடுக்க முடியாது. பத்தியா, கால் டாக்ஸி வந்துருச்சு. கடவுள் கண்ணை திறந்துட்டாரு.
வாங்கப்பா வாங்கம்மா. ஐயோ டோட்டல் ஃபேமிலி டெரரா வருது. என்ன மாப்பிள வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லாம பாம்பு பார்த்த மாதிரி பயந்துட்டு நிக்கிறீங்க. வாங்க மாமா. என்ன சாமலா நல்லா இருக்கியாடா கண்ணே? நல்லா இருக்கேன்ப்பா. வாங்க சாமி. பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். நீங்க பேச ஆரம்பிச்சா சீக்கிரத்துல முடிக்க மாட்டீங்க. நாங்க அவசரமா வெளியூர் கிளம்பிட்டு இருக்கோம். சுருக்கமா சொன்னா சௌரியமா இருக்கும். அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, நல்ல விஷயமா தான் வந்திருக்கோம். சரசா ஏன் நிக்கிற? தட்ட சம்பந்தியமா விட்டு கொடு. இந்தாங்க சம்பந்தி. எதுக்கு சம்பந்தியமா இதெல்லாம்? இது உங்களுக்கு புரியலையா சம்பந்தி? இது ஆடி மாசம்ல, பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போகத்தான். ஆடியா? ஆமா மாப்பிள, போன மாசம் ஆனி, அடுத்த மாசம் ஆவணி, அப்ப இந்த மாசம் ஆடி தானே. சம்பந்தியமா நாளைக்கு தானே ஆடி பிறக்குது. பொண்ணை நாளைக்கு வந்து கூட்டிட்டு போலாம்ல? அத்தை ஆமாம்மா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாள் நல்லா இருக்கு. நாளைக்கு வந்து கூட்டு போங்களேன். இல்ல மாப்பிள, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி யாரும் வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க. அதனாலதான் எனக்கு வந்தோம். என்ன சம்பந்தியம்மா, நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமா, பொண்ணை இன்னைக்கு அழைச்சிட்டு போயிடுங்க. அம்மா ஷாம்லா இன்னைக்கு ஒரு நாள் இருக்கட்டுமா? இல்லப்பா, ஷாமலாக்கு அம்மா போட்டு இப்பதான் சரியா இருக்கு. சம்பிரதாயப்படி நடக்கலன்னா தெய்வ குத்தமாயிடும். இன்னைக்கே அனுப்பி வச்சிருவோம்ப்பா. சம்பந்தியம்மா நீங்க இன்னைக்கே ஷாமலா கூட்டிட்டு போமா. கொஞ்சம் புஜிமா உங்ககிட்ட பேசணும், உள்ள வா. வாங்க சம்பந்தி, நம்ம உட்கார்ந்து பேசுவோம். வாங்க வாங்க. என்ன புஜிமா அதெல்லாம் தெரிஞ்சு பண்றாங்களா? எனக்கு தெரியாம திட்டம் போட்டு பண்றாங்களா? அன்னைக்கு என்னடானா எங்க அப்பா வந்தாரு, இன்னைக்கு என்னடானா ஆடி பிறந்துச்சுன்னு உங்க அப்பா தட்டை தூக்கிட்டு வந்துட்டாரு. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பொண்டாட்டி கொஞ்சம் கூட விடாட்டி என்ன அர்த்தம் சொல்லு? ஐயோ நான் என்னங்க பண்ணட்டும்? ஆடி பிறந்துருச்சு. ஆடி பிறந்துட்டா உடனே அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடணுமா? இதெல்லாம் ஏமாத்த வேலை. 10 கிட்ட வருது. பாருல பாத்தியா, உங்களை மாதிரிதான் ஆடி ஆவணி புரட்டாசின்னு பொண்ணை புருஷன் கிட்ட பிரிக்கிறாங்களா சொல்லு? ஐயோ அவங்களுக்கு தமிழே தெரியாது, அப்புறம் எங்க இருந்து ஆடி மாசம் தெரியும்? பேசுறது மட்டும் நல்லா பேசு. இப்ப நீ என்ன சொல்ல வர? போய் தான் ஆகணுன்றியா? பெரியவங்க எல்லாரும் அப்படிதானங்க சொல்றாங்க. வயசாயிடுச்சுன்னா உன்னை அவங்க பெரியவங்களா? ஐயோ மெதுவா என்ன பேசுங்க. பேசுற நீ? இது ரொம்ப அநியாயம் புஜிமா. நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டேன். என்னங்க இதே வாய் தானே எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, நான் வைராக்கியமான ஆளு, ஏங்கி தவிக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. இப்ப என்ன ஆச்சு? பெரியவங்க சொன்னா அதுல தப்பு இருக்காதுங்க. ஆமா பெரியவங்க சொல்லிட்டாங்க. தபார் நமக்கு நடக்கிற குடும்பம் உலகத்துல எல்லாரும் நடந்துச்சு வச்சுக்க, குடும்ப கட்டுப்பாடுக்கு அவசியமே இருக்காது. ஜனத்தொகை தானா குறைஞ்சிடும். ஏன் ஏன் இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? ஆடி மாசம் போறதுக்கு என்ன 50 வருஷமா ஆகும்? ஒரு மாசம் தானே, பொறுத்துக்கோங்க. யமகண்ட வரதுக்குள்ள கிளம்பணுமா? சீக்கிரம். இதோ வந்துட்டேமா. ஆமா இனிமேதான் யமகண்டம் வரணுமாமா. அதான் எப்போ வந்துச்சே. சும்மா புலம்பாதீங்க, எல்லாத்தையுமே அடுத்த மாசம் பாத்துக்கலாம். அடுத்த மாசம் இல்ல, அடுத்த ஜென்மத்துல கூட நமக்கு நடக்காது. கிளம்பு போ. செல்ல புஜிப்பா, ஏக்கத்துல கூட எவ்வளவு அழகா இருக்கீங்க. வாங்க. போலாமாமா? சம்பந்தி அப்ப நாங்க போயிட்டு வர வரோம். சம்பந்தி. மாப்பிள்ளை நாங்க வரட்டுங்களா? என்னங்க மாப்பிள்ளைக்கு நம்ம பொண்ணு மேல எவ்வளவு பாசம் பாருங்க. விடுறதுக்கு மனசே வரல. வா கண்ணு போலாம். வரேன் மாப்பிள்ள. கார் வந்துடுச்சு, நாங்க கிளம்புறோம். ஆனந்த் வீட்டை பத்திரமா பாத்துக்க, நாங்க போயிட்டு வரோம். அண்ணா நானும் கிளம்புறேன். ஆசைப்பட்ட மாதிரி தனியா ஜாலியா என்ஜாய் பண்ணு. பாய். குட்டிமா, நான் சொன்ன நேரத்தை வச்சு எதுவும் மறக்கலையா? குட்டிமா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அதுக்கு நான் போறேன். நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கை கொடுத்து ஆல் தி பெஸ்ட் சொல்லி அமிச்சா தானே நான் நிம்மதியா போக முடியும். இப்படி டல்லா இருந்தா எப்படி? உங்களுக்கு வேலை கிடைச்சது எனக்கு சந்தோஷம்தான், ஆனா பிரிஞ்சிருக்கணும்னு நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. உன்னை விட்டு பிரியணும்னு நினைச்சா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேற வழியே இல்லை. நம்ம எதிர்காலத்துக்கு இதெல்லாம் பண்ணி ஆகணும். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ குட்டிமா, எனக்காக ப்ளீஸ்.
நீ சந்தோஷமா அமுச்சு வச்சாதான் என்னால் நிம்மதியா வேலை பார்க்க முடியும். கிளம்போதே குட்டி மகத்திட்டு இருந்தாலே இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான்னு எப்போ ஒன்னு நினைப்பாவே இருக்கும். அப்புறம் என்னால் நிம்மதியா வேலை பார்க்க முடியாது, எல்லாமே கெட்டு போயிடும். குட்டிமா, நாங்க போய் சாதிக்கிறதும் சாதிக்காம போறதும் உன் முகத்துல உன் சிரிப்புல தான் இருக்கு. ப்ளீஸ் குட்டிமா, பளிச்சுன்னு சிரிச்சு சந்தோஷமா போயிட்டாங்கன்னு சொல்லி அனுப்பு. சாரிங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. உங்களோட பயணம் நல்லபடியா அமைய, வேலை வெற்றிகரமா முடிய என்னோட வாழ்த்துக்கள். பெஸ்ட் ஆஃப் லக். காட் bless you. தங்கள் வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி துளசி அவர்களே. வேணா குட்டிமா அப்படி பார்க்காத, அப்புறம் ட்ரிப்பே கேன்சல் பண்ணுவேன். ஐயோ வேணா சாமி, ஏன் மேல பழிய போடாதீங்க. இங்க பாருங்க, அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. நல்லதும் கெட்டதும் நாமளா பார்த்து தேடிக்கிறது தான். கொஞ்ச நாளைக்கு அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம ஹெல்ப் பண்றேன்னு போய் வம்புல மாட்டிக்காம உங்க வேலையை மட்டும் சின்சியரா பாருங்க. அடுத்தவங்க பாராட்டுற அளவுக்கு செஞ்சு முடிங்க. உத்தரவு மேடம். கிண்டல் பண்ணாதீங்க. கிண்டல் இல்ல, சும்மா. வேலை வேலைக்கு மறக்காம சாப்பிடணும், நல்லா தூங்கணும். டெய்லி நைட் ஆனா குட்டிமாவுக்கு ஃபோன் பண்ணணும். கவலையே படாத குட்டிமா, நெட்வொர்க்கே கிடைக்கலான்னு பரவாயில்ல, கண்டிப்பா நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். ஐயோ பத்தியா, கிளம்புற அவசரத்துல மறந்துட்டேன். நான் ஒரு பழைய ஃபோன் புக் வச்சிருந்தேனே, எங்க இருக்கு? அது எதுக்கு? நம்பர் தான் மொபைல்ல இருக்கும்ல. இல்ல குட்டிமா, என் பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் பெங்களூர்ல இருக்கான். அவனும் ட்ரேடிங் பிசினஸ் தான் பண்றான். அவன் பிசினஸ்ல பயங்கர ஜித்தன். அவனையும் கூட சேர்த்துட்டா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபோன் புக் எங்க வச்சேன்னு தெரியல, இங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன்.